ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தோம் என்றால் அதற்கு நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்து மக்களையும் கிறிஸ்துவராக மதம் மாற்றிவிட்டால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக எனக்கூடிய அந்த ஹிந்து கட்சி தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கருத்து தெரிவித்த அதே லேடி தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பெரும்பான்மையாக 108 சீட்டு வின் பண்ணதுக்கு வெற்றிகரமாக நம்ம பெரம்பூர் தொகுதியில் ஒரு கிறிஸ்துவ முதல்வர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இயேசுநாதரே தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது ரெண்டுமே கோயின்சிடென்ட்டாக இருக்க முடியாது இல்லையா? தமிழ்நாட்டில் அனைவருமே கிறிஸ்துவராக மதம் மாற்றினால் மட்டும்தான் பாஜக உள்ள வர முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷத்தன்மையான ஒரு கொள்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு லேடி ஒரு கிறிஸ்துவ முதல்வர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹைப் பண்றது கோயின்சிடென்ட்டாக எடுத்துக்க முடியாது. அது போக ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு கருத்து, இந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாமல் தவிக்கிறதுக்கான ரீசன் இங்கே டூ மெனி காம்படிஷனை தான் நம்ம முதல்ல எடுத்துக்க முடியும். டைட்டான காம்படிஷன், ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி இருக்கிறதுனால ஆல்ரெடி இடம் இல்லாத காரணத்தால் இன்னொரு ஆள் போட்டி போடுறதுக்கு இடம் இல்லை. இதற்காக அங்கே ஓட்டு பெரிய அளவில் விழறதில்லை. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் ஒரு ரீசன். ஆனால் ஒருவேளை இங்கே காட்சிகள் மாறலாம், காலம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் மாறி பாஜக மும்முனை போட்டியில் போட்டியிடுது அப்படின்னா பாஜக வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நம்ம கிறிஸ்துவராக அனைவரும் மாற்றிவிட்டால் அப்பொழுது கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஹிந்து மக்கள் தான் விரும்பி ஹிந்துத்துவ கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்துவராக மாற்றிவிட்டால் நீங்கள் என்னதான் மோடி அரசாங்கம் பாலம் கட்டினாங்க, ரோடு போட்டாங்க, 5G கொண்டு வந்தாங்க, ஜிடிபி உயர்த்தினாங்க, எக்கனாமியை 3rd லார்ஜஸ்டாக உயர்த்தினாங்க, இது மாதிரி நீங்கள் என்னென்ன சொன்னாலும் கூட எனக்கு இயேசுநாதரை யார் புகழ்றாங்க, யார் சர்ச் நிறையா கட்டுறாங்க, யார் அதிகமாக மதம் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சும்மா ஹிந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்களாக இருக்கிறோம், ஹிந்துக்களாக இருக்கிறோம். பிற்காலத்தில் மதம் மாறிவிட்டால் நம்ம அந்த சென்ஸ் இழந்து விடுவோம் அல்லவா? ஹிந்து அப்படிங்கிற அந்த உணர்வை இழந்து விட்டோம் என்றால் நம்ம ஹிந்துத்துவ கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பிளானோட, தீர்க்கமான ஒரு ப்ளூ ஸ்கெட்சோட செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த பீம் ப்ளூ கலர் ஆர்மி. ஸோ இதை நம்ம எப்படி கையாள போகிறோம், இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், மத மாற்றத்தை தடுப்பதற்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள்.